இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 29ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான திதிகளில் பௌர்ணமி திதி நிறைஞ்ச திதி. பொதுவாகவே வளர்பிறை அப்படின்னு சொன்னாவே அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ நாளைய தினத்திலிருந்து வளர்பிறையாக இருக்கிறது. இன்றைய நாள் பௌர்ணமி திதி. சகல சௌபாகியங்களும். வீட்டில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னா பௌர்ணமி திதிகளில் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்து சபாத பக்ஷம்னு சொல்லுவோம். அந்த ஒரு பிரசாதத்தை யாரெல்லாம் கண்ணில் தெரிகிறாங்களோ அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்கும்போது நம்ம சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் பரிகாரமாகக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பிளான பரிகாரம்னு சொன்னால் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது. அது விரதம்னு சொல்லுவோம். அது அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். லைஃப்பில் பலவிதமான வேதனைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும். இன்றைய நாள் உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. அற்புதமான நாள் சொல்லலாம். லைட்டாக கொஞ்சம் தலைவலி, லைட்டாக அசதி, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா காலையிலே சிம்பிளாக 2 வெள்ளை துண்டு இருந்துன்னா சாப்பிட்டு போங்க. மன நிம்மதி கொடுக்கும். தேவையில்லாத மன பிராந்தி, அவசியமில்லாத மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் அடைந்து விட்டது. சனி வக்கரம் அடைஞ்சிடுச்சுன்னா யாருக்கு நல்ல காலம்? உங்களுக்கு நல்ல காலம். வேலையே இல்லை சார், 8 வருஷமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு இந்த தொழில் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, நானும் நிறையா முதலீடுகளை போட்டு பார்த்தாச்சு, என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டேன், யாரையோ மார்க்கெட்டிங்கில் போட்டேன், ஆனாலும் ஆர்டர் வர மாட்டேங்குது, நான் கம்பெனி தொழிலே மாற்றிடலாமான் இருக்கேன், இல்லை வெளியூரில் போய் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி எந்த விதமான ஐடியா இருந்தாலும் மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக வேலையில் மாற்றம் அல்லது தொழிலே மாற்றம். உத்தியோகத்தில் கண்டிப்பாக வேறு இடத்துக்கு உங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா ஜாலியாக போயிடுங்க. நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும். நிறைய பேர் மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு அடுத்த 3 மாதத்தில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நிவர்த்தி ஆகும். பல நாளாக குடைச்சல் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பரமால் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாக உட்கார்ந்துருக்கார். பொருளாதாரத்தில் முன்னேற்றம். எதிரியே கிடையாது சார், எனக்கு எதிரியே இல்லை. அத்துணை பேருமே எனக்கு நண்பர்கள் தான். எங்கள் பிரதருக்கும் எனக்கும் பல வருஷமாக பஞ்சாயத்து, அதெல்லாம் இப்போ தீர்ந்து போய் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு வீட்டில் மறுமணம் நடக்கும். அடுத்த 3 மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் பாருங்களேன், ஆவணி மாதம் உங்களுக்கு நிச்சயார்த்தம் நடக்கும், வரக்கூடிய தை மாதம் கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கேப்பில் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு ஒரு விதமான கடனால் சுமையினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இந்த நாள் ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற ஆரஞ்சு நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரமடைந்து விட்டார் அப்படின்னா முதல் சந்தோஷப்படக்கூடிய ஆத்மாக்கள் யாருன்னு கேட்டால் மிதுனத்தில் பிறந்தவங்க தான். வேலையில் நிரந்தர வேலை கிடைக்கும். டெம்பரவரி உத்தியோகம், கன்சல்டன்ட்டு, ஒரு 8 மாதத்துக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால் மட்டும் எனக்கு வேலை, அதுக்கப்புறம் வேலை இல்லை, இந்த மாதிரி குடைச்சல்கள் வேலைகள் இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரியே தேவையில்லாமல் அரசியலில் நம்மளை ஸ்கேப் கோட் ஒரு கருவி மாதிரி உபயோகித்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் அவங்கெல்லாம் நிவர்த்தி ஆகிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கிளஞ்சிரும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிளம்பிடுவாங்க. வேலையில் ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வேலை அமையும். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிப்பீங்க. நல்ல வெற்றியை கொடுக்கும். மெயினாக பெண்களுக்கு அபாரமான வாழ்க்கை, நிறைஞ்ச ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு மிகுந்த சந்தோஷத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணு. கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கார். பூர்வீக தோஷம், முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட பிராயச்சித்தங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தியாக அது அத்தனையுமே நமக்கு புண்ணியமாக சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது. பூர்வீக சொத்துக்களில் லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா டாக்குமெண்டல் இஷ்யூ, வாரிசு சர்டிஃபிகேட் இல்லை சார், அதனால் எங்கள் 2 பேருக்கும் அந்த ஒரு லேண்டு வரல,
ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சார், 2 பேருக்கும் 2 அடியில் பிரச்சனை, இது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், தூர தேச பிரயாணம், ஒரு சில பேருக்கு புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவது, இதெல்லாம் 2-3 மாதத்தில் நடக்கும். அது இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது. உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம், கல்யாணமே ஆகலை சார், 47 வயசாச்சு, 50 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எப்போல்லாம் இந்த சனி வக்கரம் பெறுகிறதோ ஆட்டோமேட்டிக்காக கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். நிம்மதியாக இருப்பீர்கள். அற்புதமான நாள் சொல்லலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதை தொடர்ந்து சொல்லுங்கள். கரெக்டாக எண்ணி 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூச்சனைகள் கண்ணுக்கே தெரியும். அற்புதமான நாள் சொல்லலாம். ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது. எதிர்பாராத வரக்கூடிய ஒரு நற்செய்தியினால் வீட்டில் தடங்கல்கள் தாமதங்கள் நிவர்த்தியாகும். பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு எதிர்பாராமல் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அஷ்டமத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்கிறதுனால நாங்கள்லாம் கன்சீவ் ஆகணும்னு நினச்ச கூட பார்க்கல சார். 3 வருஷமாக 4 வருஷமாக ட்ரை பண்ணுறோம். ஐவிஎஃப்க்கு நடக்கவே இல்லை. ஐயுஐ ட்ரை பண்ணோம், என்னென்னமோ சொன்னாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணோம், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வரைக்கும் பண்ணோம், சிஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம், எல்லா விஷயங்களும் நடந்தது. ஆனால் குழந்தை மட்டும் பிறக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் அடுத்த 3 மாதத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்புகள் இந்த சனி வக்கரமாக இருப்பதினால் நடக்கிறது. பொருளாதாரத்தில் அபார முன்னேற்றம். எதிர்பாராத உங்களுடைய கடன்கள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நற்செய்தி. ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். இந்த பொண்ணு இந்த பையன் ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலோ இல்லை வீட்டில் பெரியவங்கனாலேயோ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த திருமணம் நிச்சயார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள், இப்போ அந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். விட்டு போன பார்ட்னர், விட்டு போன வாடிக்கையாளர்கள், பெரிய ஒரு பிராண்டு, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு இணையக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் வந்தாச்சு. புது வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். மனசில் சந்தோஷம் இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். தாராளமான நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால சூக்ஷம். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களுக்கு நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நவநீத கிருஷ்ணனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு போன பொறுப்பு, விட்டு போன வேலை, விட்டு போன அதிகாரம், இது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சனி வக்கரம் அடைஞ்சதுனால ஏற்படும். நிறைய பேருக்கு தேவையே இல்லாத பகை, அது நிவர்த்தியாகும். தேவையே இல்லாத உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், அது நிவர்த்தியாகும். இந்த காலகட்டங்களுக்கு நீங்கள் செய்கிற முயற்சிக்கு 100% பலன்களை கொடுக்கும். அற்புதமான ஒரு காலகட்டம். ஒய்ஃபோட ஹெல்த்து அல்லது கணவருடைய ஹெல்த்தில் மட்டும் சற்று அக்கறையாக இருக்கக்கூடிய நாள். புது கடன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய விஸ்தீரணம் செல்லக்கூடிய, அதாவது பெரிய அளவுக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஆரம்பிக்கிறது. லக்ஷ்மி நாரசிம்மரை மனதார வணங்கணும். பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமாக உட்கார்ந்திருப்பது பெரிய அதிர்ஷ்டம். தெய்வ அனுகிரகம், அதுலேயும் குலதெய்வத்துடைய அனுகிரகம், அதுலேயும் பெருமாளுடைய அனுகிரகம் விபரீதமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு காம்ப்ளெக்ஸ் வாங்குவீங்க. அது உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நல்ல growth கொடுக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அபரிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. அடுத்த 3 மாதங்களில் நிறைய பேருக்கு அவார்டு வரும், நிறைய பேருக்கு ரிவார்ட்ஸ் வரும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், நிறைய பேருக்கு எதிர்பாராத காதல் கைகூடும். ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஜம்முன்னு நீங்கள் என்ன ஓடுமோ அது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அமோகமான ஒரு டைம் பீரியட் ஓடுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம். அடுத்த 3 மாதங்களில் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க, பிளான் போடுவீங்க, அப்ரூவல் கிடைக்கும், உங்களுடைய எக்ஸிக்யூஷன் ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்னா, பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கும். அடித்தளம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்காக போட்டுட்டு மேலே கட்டுவீங்க. காம்ப்ளெக்ஸ் மாதிரியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரியோ ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரியோ கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையாக இருக்குது. படிப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். நீங்கள் நினைக்கிற கோர்ஸு கிடைக்கும். அற்புதமான ஒரு கால சூக்ஷமம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா உச்ச குருவை சூரியன் தொடர்பு கொள்கிறார். அது ரொம்ப பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். கவர்மெண்ட்டு கூட பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. அடுத்த 3 மாதங்களில் உண்மையாக சொல்லணும்னா மாணவ மாணவிகளுக்கு யோகமான காலகட்டம். அது இன்றைய நாள் வந்து ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ரோஸ் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் ஈடேறும். 8 வருஷம் ஆச்சு சார் என் தங்கச்சி கூட நான் பேசி. 8 வருஷமாக நானும் என் தம்பியும் பிரிஞ்சுருக்கோம். ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையே வேண்டாம், உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை கா அப்படின்னு சொல்லி பேசுகிறதே நிறுத்திட்டோம். அவங்க வீட்லேயும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நாங்கள் போகிறது கிடையாது, நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்கிறது கிடையாது. நாங்களும் அவங்க வீட்டில் இல்லை, அவங்களும் எங்கள் வீட்டில் இல்லைங்கிற ஒரு நிலைமைகளில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால சூக்ஷமம். உங்கள் தம்பி வந்து உங்ககிட்ட பேசுவார், உங்கள் தங்கை வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. மறுபடியும் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகள் மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக பல காரியங்கள் சாலிடாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விற்பனையாகணும்னு வெயிட் பண்ணிடக்கூடிய ஒரு நிலம் வீடு விற்பனை ஆகக்கூடிய அற்புதமான டைமிங். சாஃப்ட்வேரில் நிறைய பேருக்கு வேலையெல்லாம் இழந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே கம்பெனிக்காக மறுபடியும் கூடுவான். போய் ஜாலியாக ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அமோகமாக இருக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயரை மனதார வணங்குங்க, ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடுகிறது. வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். மருமகள் வருவாள், மருமகன் வருவார். இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால சூக்ஷமம். நேரம் கழிந்து வருகிறது. நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும். பொருளாதாரத்தில் திடீர் முயற்சிகள் எது இருந்தாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனோசித்தின்னு சொல்லுவோம், அது நடக்கும். ரொம்ப நாள் முன்னாடி பணம் வாங்கிட்டு இருக்கான், ஆனால் பணம் திருப்பி கொடுத்தா பரவாயில்லங்கிற நிலைமைகளில் இப்போ நீங்கள் கேட்டால் போதும் பணம் கிடச்சிரும். அருமையான ஒரு டைமிங் ஆரம்பிக்கிறது. முழு தெய்வ அனுகிரகம். எடுத்த எல்லா காரியங்களிலும் பெரிய அளவுக்கு வெற்றி. மனசில் சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய ஒரு நிம்மதியான கால சூக்ஷமத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும். விட்டு போன நல்ல ஃபேமிலி இருந்தது சார், திடீர்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு அசந்திருப்தி, ஒரு மனசில் ஏதோ ஒரு சங்கடம், உடனே ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. என் பையனுக்கும் எனக்கும் ஒரே பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரில. நல்ல ஒரு வேலை கிடச்சிது ஆஃப் ஷோரில், நான் போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வேறு ஏதோ போய் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன். நான் என் நிலமை, என்னோடய சுச்சுவேஷன், நான் அந்த விஷயத்தை பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தத்திற்குரிய எல்லா விஷயங்களும் நிவர்த்தியாகும். இன்றைய நாள்லேருந்து ஒரு 3 மாதத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் உங்களுக்கு இருக்குது. உச்ச குருவை சூரியன் டச்சாகி வெளியே போக போகிறார். அடுத்த 1 மாதத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக மீனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் பார்ப்பீர்கள். உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே மறுபடியும் நல்ல விஷயங்களாக மாறக்கூடிய பொன்னான காலகட்டம். அனந்த பத்மநாபனை மனதார வணங்குவது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால், கடக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் அது உங்களுக்கு கூட இருந்து பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன்னு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.